வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எது பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு படத்தோட கூலி ட்ரெய்லர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அதுக்கு வந்து நம்ம ரிவ்யூ தான் பண்ண போறோம். ஏன் ரியாக்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, இத யார் ரிலீஸ் பண்றான்னு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ். நம்ம போய் அவங்க வீடியோ ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, கண்டிப்பா கோஆப்பரேட் பண்ணி கண்டிப்பா வந்து ஃபுல்லா வந்து தூக்கிருவாங்க. அந்த கோஆப்பரேட் நம்ம ஏதாச்சும் ரிவ்யூ பண்றோம் ரியாக்ஷன் பண்றப்போ சரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒண்ணு வந்துட்டு நம்ம அந்த ரியாக்ஷன் பண்றப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து கண்டிப்பா வந்துட்டு ஒண்ணு அந்த சவுண்ட் இல்லாம போயிரும். இல்லன்னா ஃபுல்லா வந்து வீடியோ தூக்கி விட்டுருவாய்ங்க. எதுக்கு நம்ம வம்பு சொல்லிட்டு தான் சரி வந்துட்டு நம்ம எதுவும் எப்பவும் போல ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன மாரி நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் ஒரு தாட்ஸ் குடுப்போம் பார்த்தீங்களா, அது மாரி தான் வந்துட்டு நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் உங்ககிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு சாரி கேட்டுக்கிறேன். பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, 7ஆம் மாசம் போல பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேக் டூ பேக் வந்து என்னோட வீடியோஸும் சரி, ஷார்ட்ஸும் சரி வந்துட்டு அப்லோட் பண்ண முடியல என்னோட யூடியூப் சேனல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, எனக்கு வந்து பேக் டூ பேக் வந்து நெறைய வந்து வொர்க்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப பேக்டா இருந்துச்சுங்க. வந்து ஃபுல்லா ஒரு வீடியோ கூட வந்து என்னால பண்ண முடியல. 7ஆம் மாசம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பேக் டூ பேக் வொர்க்ஸ் இருந்துச்சு. இப்ப தான் வந்து ஃபுல்லா வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருப்பேன். ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தலைவன், தலைவியும் வாரிசுலும் போக வேண்டியது. சரி பரவால்ல. இன்னும் ஒரு 3 வாரத்துல, ஒரு 2 வாரத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூலி வந்துரும் இல்லையா? பிரச்சனை இல்ல. தியேட்டருக்கு போகாம மொத்த பவர் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து தியேட்டர்ல வந்து கூலில வந்து இறக்கிர்லாம் அப்படின்ற சம்பவத்தினால தான் வந்துட்டு இப்ப வந்து இந்த வீடியோ போடல. இப்ப ட்ரெய்லர் வருது. கண்டிப்பா அத பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ வீடியோ நம்ம போட்டே ஆகணும். கண்டிப்பா தலைவருக்காக நம்ம வந்து இறங்கி சம்பவம் செஞ்சு தான் ஆகணும். இந்த படத்துக்கு நான் ஏன் ஹைப்பா இருக்கேன், நான் ஏன் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, அது அது நான் கண்டிப்பா வந்து லேட்டரா வந்து ஒரு வீடியோவா செஞ்சு நான் அப்லோட் பண்ணுவேன் எப்பவும் போல. இருந்தாலும் இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு சம்மரைஸா வந்து சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணு வந்து தலைவர் படம். தலைவர் படம்னாலே யார் ஃபேனா இருந்தாலும் சரி, கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் பார்க்க தான் செய்வாங்க. அதுவும் ஒரு ரீசனா இருந்தாலுமே, 2வது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் அண்ணா. நான் டைரக்டரா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த மனுஷன் எங்கேயோ போயிட்டாருங்க. ஒரு படம் ஒரு டைரக்டருக்காக வந்துட்டு யாராச்சும் படத்த போய் பார்ப்பாங்களா? அப்படின்ற மாரி ஒரு காரணத்த கொண்டு வந்துட்டாரு மனுஷன் நம்ம லோகேஷ் கனகராஜ் அண்ணா. அவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படம் வந்து நான் ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெறைய சொன்னாங்க. இது வந்து லோகேஷ் கனகராஜ் படம் மாரியே இல்லையே! அப்படின்ற மாரி நெறைய விஷயம் பேர் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நேத்து பார்த்தீங்கன்னா வந்து சென்சஸ் சர்டிபிகேட் வந்துட்டு ஏ வந்து குடுத்திருந்தாங்க இந்தியால கூலிக்கு. அத பார்க்கிறப்பயே தெரிஞ்சது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க ஒரு லோகேஷ் கனகராஜ் அண்ணா படம் அப்படின்ற மாரி வந்து ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா வந்துட்டு மனசுல வந்துட்டு தோணிச்சு. ஓகே. கண்டிப்பா வந்துட்டு வயலன்ஸ்ல வந்து காம்ப்ரமைஸே இருக்காது. கண்டிப்பா வந்து தலைவர ஒரு பிளட் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு வயலன்ஸ்ல சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு தலைவரா நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற மாரி. இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு 1 மினிட்ல வந்து ட்ரெய்லர் வந்து வரப்போகுது. அத பார்த்துட்டு நம்ம வந்து ரிவ்யூ குடுப்போம். ஆக்சுவலி நம்ம இப்ப தான் வந்து ட்ரெய்லர் பார்த்து முடிச்சோம். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு நான் எனக்கு தோணுன விஷயம் கேட்டீங்கன்னா வந்துட்டு, கொஞ்சம் சொதப்பன மாரி தான் வந்து எனக்கு வந்து பெர்சனலா வந்து ஃபீல் ஆகுனுச்சு. மேபி உங்களுக்கு ஃபீல் ஆனுச்சுன்னா வந்துட்டு கீழ வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உண்மையாவே சொல்லணும்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து இல்லங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. இவங்க என்னென்னமோ பில்டப் குடுத்தாங்க. ஆஹா! ஓஹோ! ஓகே கூலி ட்ரெய்லர் வரப்போகுது. அப்படி இப்படி நெறைய பேர் சொன்னாங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த அளவுக்கு பெருசா இப்ப லோக்கியோட ட்ரேட் மார்க் அந்த ட்ரேட் மார்க்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர பீட் பண்றதுக்கு எவனாலயும் முடியாது. அப்படி ஒரு செட் பண்ண ஒரு ஒரு கொம்பன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த மாரி ஒரு ட்ரெய்லர் கட்டு. ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு போகுது. ஒரு கட்டமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ட்ரெய்லர் இப்பயே முடிச்சிருங்கடா! அப்படின்ற மாரி வந்து ஒரு ஃபீலிங் வந்து தரதான் வந்து செய்யுது. அது ஏன்னு எனக்கும் தெரியல. இது இது இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ இந்த நேத்து சென்சார் சர்டிபிகேட் வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இது கண்டிப்பா வந்து லோக்கியோட படமா தான்டா இருக்கும். அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. இப்ப கூட நான் ஒரு வீடியோ அந்த முன்னுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஆனா இப்போ ட்ரெய்லர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு, இது உண்மையாவே லோகேஷ் கனகராஜ் தான் எடுத்தாரா? இல்ல வேற அசிஸ்டன்ட் டைரக்டர கூப்பிட்டு நீங்க பண்ணிருங்க. ஆனா நான் மட்டும் என் பேர போட்டுக்கிறேன். அப்படின்ற மாரி வந்து கட் பண்ணியிருக்காரான்னு தெரியல. உண்மையாவே பார்க்குறப்போ சீரியஸ்லி வந்துட்டு இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, விறுவிறுப்பா கட் பண்ண அந்த ஐ மீன் ட்ரெய்லர்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. விறுவிறுப்பா ஏதோ ஒண்ணு கட் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருக்காங்களா? இல்ல படமே இப்படிதானா இருக்க போதா? அப்படின்ற மாரி தெரியல. ட்ரெய்லரே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஒரு கட்டத்தில எப்படா ட்ரெய்லர் முடிப்பீங்க? அப்படின்ற மாரி வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்போ எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி இத நான் வந்து கிண்டல்லாம் பண்ணல. இருந்தாலும் லோக்கியோட அந்த ப்ரீவியஸ் ட்ரெய்லர்லாம் செட் பண்ண அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கு தான் சொல்லுவேன். அந்த லோக்கியோட ட்ரெய்லர ஒரு பெஞ்ச் மார்க்க கொண்டு போறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு. இதுல பார்த்தீங்கன்னா, அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சுத்தமா பேக்ரவுண்ட் ஸ்கோரே இல்ல. சும்மா வந்துட்டு விசில் பறக்கட்டுமே அப்படின்ற அந்த ஒரு அந்த அந்த ஒரு டியூன வச்சு 2 தடவ வந்து ஃபுல்லா வந்து முடிச்சு விட்டாரு. பார்க்கறப்போ அந்த அளவுக்கு வந்து ஸ்டஃப்பா இருக்கிற மாரியும் தெரியல. ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. ஸ்டோரி லைன் கரெக்ட்டா இருந்து, ஸ்க்ரீன் பிளே கரெக்ட்டா இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். கொஞ்சம் ஆகஸ்ட் 14த்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு வெயிட்டிங்ல இருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர் விடுறேன்னு சொல்லிட்டு கடைசில பார்த்தீங்கன்னா, ஹைப்ப வந்து கொஞ்சம் குறைச்சு விட்டாங்க. ஹோப்ஃபுல்லி படம் நல்லா இருந்தா ஓகேன்னு நான் நெனைக்கிறேன். பார்ப்பேன். ஆனா விஷுவல்ஸா பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து கிளிக் ஆயிருச்சுங்க. மேமா வந்து பார்க்குறப்போ வந்து வேற மாரி வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம கிரீஷ் தான் வந்து பண்ணியிருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா, சர்க்கார் படம் பண்ணியிருக்காரு. கிங்டம் இப்ப வந்த கிங்டம் படம் கூட அவரு தான் பண்ணியிருக்காரு. ஈவன் விக்ரம் கூட அவரு தான் வந்து பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா விஷுவல்ஸ் வந்து குறையே இருக்காது. கண்டிப்பா வந்து அப்படியே அடிச்சு தூள் கெளப்பி விட்டுருப்பாங்க. டெஃபினட்டா வந்து கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். லோக்கி இன்டர்வியூல சொன்னாரு நெறைய வந்துட்டு
கூலி கண்டிப்பா வந்துட்டு நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒரு ஒவ்வொரு காசுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து ஒரு கூலி வந்துட்டு ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவர் மனசு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கு. பட் ட்ரெய்லர் பார்க்குறப்போ அந்த அளவுக்கு பெருசா இல்ல. இது விறுவிறுப்பா கட் பண்ணி ஓகே ட்ரெய்லர்ன்னு சொல்லிட்டாங்க. இத்தனாம் தேதி ட்ரெய்லர் சொல்லிட்டோம். விறுவிறுப்பா கட் பண்ணி ஏதோ ஒண்ணு குடுத்துருவோம்ன்னு சொல்லிட்டு குடுத்தாங்களா? இல்ல படமே இப்படிதான் இருக்க போதான்ற அந்த பயம் வந்து இருந்துகிட்டே தான் வந்து இருக்குது. ஸோ சன் பிக்சர்ஸ் ஏதாச்சும் ஸ்கிரிப்ட்ல ஏதாச்சும் குழப்படி பண்ணிட்டாங்களா? அப்படின்ட்டுன்னு. ஸோ இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ நான் நெறைய பேசலாம்னு நெனச்சேங்க. ரொம்ப நெறைய பேசலாம்னு நெனச்சேன். பட் இத பார்த்ததுக்கப்புறம் சீரியஸ்லி ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்டட் ஆயிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி ட்ரெய்லர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வணக்கம் நண்பா. பாய்.